wires are made of same material. ரெண்டு வயருடைய யங்ஸ் மாடுலஸ் சேம். Have their same volume. First wire have a cross-sectional area A and the second wire having a cross-sectional area phi A. If the length of the first wire increases by length del L for applying a force F, how much force is needed to stretch the second wire? Same amount. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். யங்ஸ் மாடுலஸ் ரெண்டுக்கு சேம். ஆனா இதுல ஏரியா மாறிடுச்சு. அப்போ ரெண்டு வயருடைய ஒரிஜினல் லெங்க்த்துமே மாறிடும். லெங்க் மாறும். அப்போ இந்த வயருடைய லெங்க் என்னவா இருந்திருக்கும்? வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா இன்டு L1 வச்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் வயரை? அப்ப L1 will be equal to V by A. இந்த வயருடைய லெங்க் என்னவா இருந்திருக்கும்? V by 5A. ஏன்னா ரெண்டு வயருடைய வால்யூம் சேம். Coming to the formula, F by A ஏன்னே வச்சுக்கலாம் into change in length ரெண்டுக்கு சேம். ஒரிஜினல் லெங்க் நல்லா கவனிக்கிற இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஒயருடைய லெங்க் L1 இருக்க இடத்துல V by A போட்ட A ஸ்கொயர் ஆச்சு. இது ஆக்சுவலா இங்க லெங்க் வரணும். இந்த லெங்க் இருக்க இடத்துல தான் ஆக்சுவலி L1 வந்திருக்கணும். L1 இருக்க இடத்துல நான் என்ன போட்டுட்டேன்? V by A போட்டேன். V by A ஸ்கொயர் ஆச்சு. இப்போ செகண்ட் ஒயர் force is F dash. Area of the second wire is 5A into ரெண்டு வயருடைய லெங்க் சேம் தான். சாரி, இன்க்ரீஸ் ஆன லெங்க் சேம் தான். செகண்ட் வயருடைய லெங்க் L2 இருக்க இடத்துல V by 5A போட போறேன். V by 5 into 5 கரெக்டானா? இப்ப V by 5A போட்டுட்டேன். ஆர் யூ கிளியர்? L இருக்க இடத்துல V by 5A போட்டேன். ஸோ சேஞ்ச் இன் லெங்க் கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் A ஸ்கொயர்ட். அப்போ F by A ஸ்கொயர்ட் VV கேன்சல் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு F dash by 25 into A ஸ்கொயர். A ஸ்கொயர்ட் கேன்சல். உனக்கு நியூ ஃபோர்ஸ் will be 25 times original force. Is the answer. Answer is 25F is the answer.